ஏன் பிக் பாஸ் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஃபேமிலி மொமெண்ட்ஸ் கிட்ட இந்த இதெல்லாம் தேவையா? இப்போ சிவரஞ்சனி கிட்ட வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு யாருக்கிட்ட முரண்பாடு இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சிவரஞ்சனி அதை அப்படியே ஸ்மூத்தாக மழுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது இது பண்ணி சிவரஞ்சனி நீங்கள் இன்னும் சொல்லலையே, யாருக்கிட்ட உங்களுக்கு முரண்பாடு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிறது அருண் கிட்ட தான். அந்த லேபர் விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் இங்கே போட்ட சண்டை ரொம்ப டீசெண்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அருணும் ரொம்ப மரியாதையாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ இங்கே போட்ட சண்டை எல்லாமே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். தீபக் அடமெண்ட் அது இது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பற்றி பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நான் ஒரு ட்ரெண்டிங் ஹீரோ, என்கிட்டயே அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா அவர் ட்ரெண்டிங் ஹீரோவாக இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு டிரைவர் அவங்கக்கிட்டலாம் அவர் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது என்ன ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அதோட பர்சனல் லைஃப் அதை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்று பற்றி நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கொஸ்டின். மற்றபடி நீங்கள் இதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டது பிடிச்சிக்கிட்டது அதெல்லாம் ஓகே, நான் மனசில் வச்சுக்கிற ஆள் கிடையாது. சப்போஸ் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக வெளியே ஏன் யாரும் அப்படி பண்ணீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டு சார்ட் அவுட் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே நான் ஹாப்பி மூமெண்ட்ஸோடு இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். பிக் பாஸ் எனக்கு கொடுத்த டாஸ்க்னால அந்த கட்டாயத்தின் பேரில் நான் உங்ககிட்ட அதை கேட்குறேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அருணும் சாரி மேம், அதுக்கப்புறம் நான் தீபக் அண்ணா கிட்ட பேசினேன், அப்புறம் அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்க சிவரஞ்சனி மேம் சொல்லுவாங்க, நீங்கள் பேசினதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க, அதனால தான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. மற்றபடி சொல்கிறதெல்லாம் ஓகே, உங்கள் கேமுக்குள்ளே இங்கே நடந்துக்கிட்டதே ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் எல்லோரும் ஞானியாக மனுஷங்க தானே, என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொன்னீங்க? டிஸ்கிரிமினேஷனில் கூட தீபக் கிட்ட கிடையாது. உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற பேட்ச் ஆஃப் ஆக்டர்ஸில் தீபக் பேட்சில் தான் இன்னும் க்ளோஸாக இருக்காங்க. சஞ்சீவ் நாங்கள்லாம் உண்மையிலே ஒரே ஃபேமிலி தான், அந்த மாதிரி தான் நாங்கள் இன்னுமே இருக்கோம், எந்த ரைவல்ரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒய்ஃபாக எனக்கு அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் அப்படி பேசும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அருண் எந்த விஷயம் ஒரு இடத்துல கூட மரியாதை குறைவாக அவர் ரிப்ளை பண்ணலாம், அவரும் மரியாதையாக தான் ரிப்ளை பண்ணியிருப்பாரு. இப்போ சொல்லுவாங்க, தொழிலாளர்கள் தினம்னே ஒன்று வச்சுருக்கமே, அது எதுக்கு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணவா அப்படின்னு தீபக் வைஃப் சொல்லிவிட்டு, இல்லை பரவாயில்ல நான் அதை பற்றி டீட்டெயில்டாக போகல, ஏன்னா அதை பேசி சார்ட் அவுட் பண்ணியாச்சு, அதை பற்றி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட் பார்க்குறதுக்கு. பட் அவர் ஒய்ஃபாக அவங்களோட ஆதங்கத்தை அவங்க தெரிவிச்சிருப்பாங்க பிக் பாஸோட கட்டாயத்தின் பேரில். உங்களுடைய கமெண்ட்ஸ்